அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தோழர் வெல்கின் அவங்க இணைந்திருக்காங்க. அவங்க கூட நம்ம இன்னைக்கு எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, தொழிலாளர் 4 சட்ட குறியீடு. வணக்கம் சார். வணக்கம். ஃபர்ஸ்ட் அந்த தொழிலாளர் 4 சட்ட குறியீடுகள் பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. அதாவது கிட்டத்தட்ட 2019 2020 பார்லிமெண்ட்டில் இதை வந்து பாஸ் பண்ணி இப்போ 21ஆம் தேதி 2025 21ஆம் தேதி நவம்பரில் பாஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே வந்து பல சட்டங்களுக்கு ஒரு குறியீடாக இருக்கும். ஏன் வந்து பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணி அதை நோட்டிஃபை பண்ணுறதுக்கு இவ்வளோ காலம் எடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சட்டங்கள் வந்த கதையிலிருந்தே அமல்படுத்துவது இப்போ தொடங்கின காலகட்டம் வரைக்கும் ஒரே போராட்டங்களாகவும் எதிர்ப்பாகவும் வந்திருக்கு. ஸோ ஒரு சட்டம் தொடக்க காலத்தில் இருந்து அமல்படுத்துவது வரைக்கும் எதிர்ப்பாக இருந்திருக்கு. அதை அமல்படுத்துவதற்கு 5 வருடங்களுக்கு மேலே ஆயிருக்கு. அப்போ அதில் என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றது தான் வந்து முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அம்சமாக இருக்குது. அதிலும் குறிப்பாக இதை அமல்படுத்தினதே ஒரு பெரிய ஏமாத்து வேலையாக தான் வந்து பார்லிமெண்ட்டில் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே அப்போசிஷன் பார்ட்டிஸில் இருக்க எம்பிஸ் எல்லாருமே இதற்கு முன்னாடி ஜஸ்ட் பிஃபோர் திஸ் இந்த 4 ஃபார்ம் லா வந்து பாஸ் பண்ணாங்க. அதில் எதிர்ப்பு தெரிவித்து அப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாரும் வெளியில் போயிட்டாங்க. அப்போசிஷன் பார்ட்டிஸ் யாருமே இல்லாத பட்சத்தில் இந்த சட்டங்களை வந்து உள்ளே கொண்டு வராங்க, பார்லிமெண்ட்டில் ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஆட்சியில் இருக்கிற பிஜேபியோ அவங்களுடைய கூட்டணி கட்சிகளோ அதை எந்த விதத்திலையும் எதிர்க்காமல் அதில் குறை சொல்லாமல் அவங்களால வந்து நிறைவேற்ற முடியல. அவங்களாலே குறை சொல்ல முடியாமல் நிறைவேற்றப்பட்ட குறை சொல்லி நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டம் தான் வந்து இந்த 4 லேபர் கோட். அது மூர்க்கத்தனமாக இதை அமல்படுத்தியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி கவர்மெண்ட் வந்து முன்முயற்சியில் இது வந்து இப்போ வந்து அமலுக்கு வந்திருக்கு. இதை தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் இந்தியா முழுக்க வந்து வெடிச்சிருக்கு. இது வந்து ஒரு 29 சட்டங்களை சுருக்கி ஒரு 4 சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த சட்டங்கள்ல வந்து என்னென்ன விஷயத்தை அவங்க முன் வைக்கிறாங்க? அதாவது 29 சட்டங்களை நாங்கள் வந்து ஒரு சட்ட தொகுப்பாக 4 சட்ட தொகுப்பாக வந்து நாங்கள் வந்து கொண்டு வரோம். சட்ட தொகுப்பு லேபர் கோட் அப்படின்னு சொல்லும் போது 29 சட்டங்களை நாங்கள் வந்து ஒன்றிணைத்து 4 லேபர் கோடாக மாற்றினா அது வந்து யாரும் எதிர்க்க போகிறது கிடையாது. ஆனால் 29 சட்டங்களில் இருக்கிற பல்வேறு அம்சங்களை விட்டுட்டு நான் சுருக்கிறேன், இது வந்து தொகுப்பு இல்லை, இது வந்து சுருக்கல் அப்படின்றது தான் வந்து சிக்கலாக இருக்குது. நீங்கள் சுருக்கும் போது எங்கே சுருக்குறாங்க அங்கே தான் வந்து அரசியல் இருக்குது. இது சுருக்கும் போது எங்கே சுருக்குறாங்கன்னா, தொழிலாளர்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருந்துச்சோ அதெல்லாம் வந்து சுருக்கிட்டு, முதலாளிகளுக்கு எங்கெங்கெல்லாம் பனிஷ்மெண்ட் இருந்துச்சோ அதெல்லாம் வந்து சுருக்கிட்டு இதில் வந்து சட்ட தொகுப்பு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதை வந்து தொழிற்சங்கங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது லேபர் கோடு நீங்கள் வைக்கிறதுக்கு எம்ப்ளாயர் கோடுனே வச்சுருக்கலாம், இது ஆன்டி லேபர், இதன் மூலியமாக தொழிலாளிக்கு இன்னும் வந்து பாதிப்புகள் தான் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. இந்த 29 சட்டங்களை சுருக்கிறது தான் வந்து முக்கியமான அஜெண்டா அப்படின்றது தான் இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த தொழிலாளர் சட்டத்தை சுருக்குறாங்க அப்படின்னு சொல்றீங்க. சுருக்குறனால அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கிறதா நீங்க பாக்குறீங்க? இதில் பல பலன் இருக்குது. ஒன்று வந்து இன்டர்நேஷ்னலாக பிஜேபி அரசாங்கம் லேபர் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் அது சம்பந்தமாக இருக்கிற தரவுகள் டேட்டாஸ் வந்து வெளியில் கொடுக்கணும், இன்டர்நேஷ்னல் பாடிஸ்க்கு ஐஎல்ஓ கொடுக்கணும், யூஎனுக்கு கொடுக்கணும் அப்படின்னும் போது அது எதுவுமே வந்து நம்பகத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நமக்கு இந்தியாவுக்கே ஒரு அவப்பெயர் ஏற்படுத்தின ஒரு அம்சமாக இருந்துச்சு. இப்போ நமக்கு வந்து ஜிடிபியோட கால்குலேஷனில் சி ரேட்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி தான் லேபர் சம்பந்தமான கால்குலேஷன்ஸ்லையும் ரேட்டிங்லையும் நமக்கு வந்து நம்பகத்தன்மை, இந்தியா மேலே நம்பகத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் பாடிஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து ஒரு நல்லெண்ணம் உருவாக்குறதுக்கான ஏற்பாடு, நாங்கள் இன்டர்நேஷ்னலாக இருக்கிற எல்லா அம்சங்களையும் நாங்கள் வந்து பயன்படுத்துகிறோம், நாங்கள் வந்து மக்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பல்வேறு வார்த்தைகளை வந்து இங்கே சட்டங்களில் வந்து கொண்டு வந்திருக்காங்களே. ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கேம்பெயின் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல, அரசுக்கு கேம்பெயின் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல அம்சம். ரெண்டாவது, முதலாளிகளுக்கு கிட்டத்தட்ட 100க்கும் மேலான கன்சல்டேஷன் இதை லேபர் கோடு அமல்படுத்தினதுலேருந்து லேபர் கோடு அமல்படுத்துறதுக்கு முன்னாடி 100க்கும் மேற்பட்ட கன்சல்டேஷன் எம்ப்ளாயர்ஸ் பாடி கூட நடத்தியிருக்கிறாங்க. அதாவது ஃபிக்கி, அசோச்சம், நாஸ்காம் இந்த மாதிரியான எம்ப்ளாயர்ஸோடைய சங்கங்கள். ஸோ நிறுவனங்களுடைய சங்கங்கள் கிட்ட பேசும்போது நிறுவனங்களுடைய தேவை தான் வந்து சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் மெயினாக போயிருக்கிறது பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற தொழிலாளிக்கு ஸ்ட்ரைக்கிங் கெப்பாசிட்டி வந்து விர்ச்சுவலாக காலி பண்ணியிருக்காங்க. இப்போ சாம்சங் மாதிரியான நிறுவனங்களில் ஸ்ட்ரைக் அப்படின்னு ஒரு உரிமை இருந்ததுனால தான் அந்த நிறுவனம் எவ்வளோ வந்து மோசமாக நடத்தினாலும்
அதை எதிர்க்க முடிஞ்சிச்சு. அரசும் வந்து கைவிட்ட நிலையில எதிர்க்க முடிஞ்சு. இப்போ அரசும் கைவிடும் போது நிறுவனமும் வந்து அடிக்கும் போது ஸ்ட்ரைக் பண்ண முடியாத சூழ்நிலை வந்து இந்த சட்டம் மூலியமா ஏற்படும் போது நிர்வாகம் சொல்றது தான் வந்து கடைசியில் நடக்கும். ஸோ அது வந்து அமல்படுத்தியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க சம்பளம் கொடுக்கல, தொடர்ச்சியா சம்பளம் கொடுக்கல, குறைந்தபட்ச ஊதியம் அதாவது 11,000 12,000ன்றது வந்து செட் பண்ணுவாங்க அரசு. அதை கொடுக்கல அப்படின்னா உங்க ஜெயிலில் போடுற அளவுக்கு வந்து சட்டங்கள் வந்து இருக்கு. பிஎஃப் சோஷியல் செக்யூரிட்டியில நீங்க வந்து ஏமாத்துனீங்க அரசை அப்படின்னு வந்து தெரிஞ்சதுன்னா ஜெயிலில் போடுற அளவுக்கு சட்டங்கள் இருக்கு. இது எல்லாத்தையுமே தூக்கிட்டாங்க. இனிமேட்டு கிரிமினல் அஃபென்ஸ் கிடையாது. இதெல்லாமே வந்து காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீங்க வந்து ஒரு வாட்டி தப்பு பண்ணலாம், அப்போ நீங்க ஃபைன் கட்டி நீங்க வந்து வெளியில வந்துடலாம். இன்னொரு வாட்டி தப்பு பண்ணலாம், கொஞ்சம் அதிகமாக ஃபைன் கட்டுங்க. ஸோ இப்போ ஃபைன் மட்டும் நீங்க கட்டினா போதும், உங்க மேல நடவடிக்கையெல்லாம் நாங்கள் எதுவும் அரெஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எம்ப்ளாயர்ஸோடைய பனிஷ்மெண்ட்ஸை வந்து பெரும்பாலுக்கு கம்மி பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் இருந்த இல்லீகல், இது வரைக்கும் சட்டப்பூர்வமாக இல்லீகல் இருந்ததெல்லாம் இப்போ வந்து லீகல் ஆக்கியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக எம்ப்ளாயருக்கு வந்து இல்லீகல் இருந்ததெல்லாம் லீகல், ஊழியர்களுக்கு எதெல்லாம் லீகல் ரைட்ஸாக இருந்துச்சோ ஸ்ட்ரைக் அதெல்லாம் இல்லீகல் ஆக்கியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த தொகுப்புல பெரும் முதலாளிகளுக்கும் அரசுக்கும் வந்து ஃபேவரபிளா இதுல நடக்க போற அம்சங்கள். இதுல வந்து சோசியல் செக்யூரிட்டி பத்தி சொல்லியிருந்தீங்க. அதை பத்தி நானுமே படிச்சிருந்தேன். அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. இதுல என்ன சொல்லுங்க? அதாவது சோசியல் செக்யூரிட்டி நீங்க சொல்ற மாதிரி ஒரு முக்கியமான கேம்பெயினா வந்து அரசும் பண்ணுது, அரசினுடைய மீடியாஸும் வந்து பண்ணுறாங்க. அதாவது நாங்க வந்து பெரும் பகுதியான உழைக்கும் மக்களுக்கு சமூக பாதுகாப்பு நாங்க இந்த சட்டத்தின் மூலியமாக அதிகப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு, சமூக பாதுகாப்புனா என்ன அப்படின்னா, கிக் ஒர்க்கர்ஸுக்கு நாங்க வந்து ஒரு வெல்ஃபேர் போர்டு வந்து நாங்க அமைக்கிறோம், நாங்க வந்து கிராஜுவிட்டி 1 வருஷத்துல நாங்க கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி வந்து பல்வேறு அம்சங்கள் வந்து சொல்றாங்க. இதுல சட்டத்தை படிக்கும் போது, இந்த ப்ராபகண்டாக்கும் சட்டத்தை படிக்கும் போதும் இருக்கிற பெரும் மாற்றம் என்னன்னா, பல்வேறு சமூக பாதுகாப்புகள் பர்மனன்ட் ஜாப்ல இருந்தா மட்டும்தான் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல கிளாஸ் இருக்கு. இன்னொரு அதுல சொல்லப்படாத என்னன்னா, இந்த பர்மனன்ட் வேலைக்கு மாற்றாக ஒரு புது வேலையை வந்து உள்ள கொண்டு வராங்க. அது பேர் வந்து ஃபிக்ஸ்ட் டர்ம் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஃபிக்ஸ்ட் டர்ம் எம்ப்ளாய்மெண்ட்டும் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க சமூக பாதுகாப்புக்குரிய ஒரு வேலைத்தன்மை தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனால் அந்த சமூக பாதுகாப்பு 12 மாசம் நீங்க வேலை செஞ்சாதான் உங்களுக்கு வந்து கிராஜுவிட்டி, பிஎஃப் இதெல்லாம் வந்து கிடைக்கும். ஆனால் 12 மாசத்துக்கு நீங்க 1 மாசம் கம்மியாவோ 1 நாள் கம்மியாவோ நீங்க வந்து கான்ட்ராக்ட் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்றும் கிடைக்காது. நான் 11 மாசத்துக்கு நான் வந்து ஃபிக்ஸ்ட் டர்ம் எம்ப்ளாய்மெண்ட், அது வந்து கான்ட்ராக்ட் பீரியட் தான். நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் இருப்பது பெர்மனன்ட் எம்ப்ளாய்மெண்ட். 60 வயசோ 53 வயசோ அந்த துறை சம்பந்தமானது. ஆனால் அந்த பெர்மனன்ட் ஜாப்ஸ் வந்து காலி பண்ணிட்டு அதற்கு மாற்றாக ஃபிக்ஸ்ட் டர்ம் எம்ப்ளாய்மெண்ட்னு கொண்டு வராங்க. அது வந்து கான்ட்ராக்ட் வேலை தான். 1 வருஷம் கான்ட்ராக்ட், 2 வருஷம் கான்ட்ராக்ட் மாதிரி. ஆனால் அந்த வருஷ கணக்கு கூட போக முடியாமல் இது வந்து தடுத்துரும். ஏன்னா நீங்க 12 மாசம் வேலை செஞ்சீங்கன்னா கிராஜுவிட்டி கொடுக்கணும், பிஎஃப் கொடுக்கணும். அதெல்லாம் இல்லை, நான் 11 மாசம் போட்டிங்கன்னா தேவையில்ல. ஸோ அதனால எல்லா நிறுவனமும் தேவையில்லாத செலவு அப்படின்றது தான் பார்ப்பாங்க. இப்போ பெரும் நிறுவனங்களே, ஐடியில் இருக்கிற பெரும் நிறுவனங்களே மெட்டர்னிட்டி பெனிஃபிட்டை கொடுக்கறதே தேவையில்லாத செலவு தான் அப்படின்றது தான் வந்து பார்க்குற சூழ்நிலை. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோடிகள் ஒரு குவார்ட்டருக்கு வந்து சம்பாதிக்கிற நிறுவனங்கள். அப்போ இன்னும் சின்ன நிறுவனங்கள்லாம் என்ன பார்ப்பாங்க, இப்போ கிராஜுவிட்டி கொடுக்கறதுலாம் தேவையில்லாதுன்னு பார்ப்பாங்க. ஸோ அப்போ 11 மாதம் தான் போடுவாங்க. ஸோ நான் ஒரு 11 மாதத்துக்கு படித்து முடித்து வர ஒரு இளைஞர் 11 மாதம் தான் வேலை கிடைக்கும். அவரோட வேலை உத்தரவாதம் 11 மாதம் தான். அந்த 11 மாதத்துலையும் அந்த 11வது மாதம் ரினியூ பண்ணுறதுக்காக என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு தெரிஞ்சிட்டு அவர் அது தெரியாமல் எவ்வளோ உளைச்சலில் இருப்பாங்க, அதுக்கு எவ்வளோ திட்டு வாங்கிறது, எப்படி மோசமாக நடத்துவாங்க, அதை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத ஒரு நிலையை வந்து இந்த சட்டம் வந்து ஏற்படுத்துது. இதெல்லாம் டீக்ரடேஷன், டீசென்ட் ஒர்க்கிங் கிடையவே கிடையாது. இதெல்லாம் வந்து மாடர்ன் ஸ்லேவரி தான். இந்த மாடர்ன் ஸ்லேவ் வந்து உருவாக்கிக்கிட்டு நான் வந்து சோஷியல் செக்யூரிட்டி கொடுக்குறேன் அப்படின்றதெல்லாம் வந்து பொய் பிரச்சாரமாக இருக்குது. இதிலும் இன்னும் முக்கியமான அம்சம் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு வேலையில் சேரும் போது நீங்கள் ஒரு ஊழியராக இருந்து அந்த நிறுவனத்துக்கிட்ட எனக்கு சமூக பாதுகாப்பு தேவையில்லைன்னு நீங்கள் எழுதி கொடுத்துட்டீங்கன்னா அந்த நிறுவனம் வந்து உங்களுக்கு இனிமேல் கொடுக்க தேவையில்லை. ஸோ இவ்வளோ பெருந்தன்மையான உரிமையை வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது நிறுவனத்தில் வேலை கொடுத்தா எனக்கு வந்து 5,000மோ 6,000மோ கிடைக்கும். அந்த 5,000மோ 6,000மோ கிடைக்கணும்னா நான் எனக்கு வந்து பிஎஃப் வேணாம், கிராஜுவிட்டி வேணாம், நான் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு வந்து ஒரு நிறுவனம் நிர்பந்தப்படுச்சுன்னா எனக்கு அது எதிர்த்து பேசுறதுக்கெல்லாம் வந்து உரிமையும் இல்லை, அதை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு இடமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இங்கே சமூக பாதுகாப்புன்றது வந்து வார்த்தைகள் அளவில் மட்டுமே போட்டிருக்காங்க, எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனால் இது வந்து ஒரு ஜோக்கில் வர மாதிரி தான்,
இந்த கட்டத்துக்குள்ள போட்டு உன்னை அடைக்க வேணாம் கடவுளே, மேல தூக்கி போடுற காசு நீ எவ்வளவு வேணுமோ எடுத்துக்க, கீழே விழுறது மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற காமெடி தான் இங்க வந்து குரூவலா மத்திய அரசாங்கம் பண்ணியிருக்கு. இந்த சமூக பாதுகாப்புன்றது வந்து ஐடியலா எப்படி இருக்கணும்? நான் வந்து படிச்சு முடிச்சு கடனோட இல்லைன்னா வந்து என் குடும்பத்துடைய கனவுகளோட நான் வந்து வேலைக்கு வரேன். வேலைக்கு வரும்போது எனக்கு உடனடியாக ஃபர்ஸ்ட் வேலை கிடைக்கணும். வேலை கிடைக்காம பண்ணியிருக்கு. இந்த சமூக பாதுகாப்புன்றது வந்து ஐடியலா எப்படி இருக்கணும்? நான் வந்து படிச்சு முடிச்சு கடனோட இல்லைன்னா வந்து என் குடும்பத்துடைய கனவுகளோட நான் வந்து வேலைக்கு வரேன். வேலைக்கு வரும்போது எனக்கு உடனடியாக ஃபர்ஸ்ட் வேலை கிடைக்கணும். வேலை கிடைக்காம இப்போ கூட வந்து தெரு தெருவாக வந்து சென்னையில் ரூரல் ஏரியாஸ்லேருந்து வந்து சுற்றிட்டு இருக்கிற நம்ம இளைஞர்கள் பார்க்குறோம். இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து இடம் அடிப்படையில் வந்து கிடைக்க மாட்டேங்குது. பல பிரச்சனைகள் வந்து வேலையின்மை இருக்கு. அப்படியே கிடைச்சாலும் நிறைய ஏமாத்து வேலைகள் அதில் நடக்குது. மாச சம்பளம் கிடைக்குமா, என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் வாங்கி வச்சிருக்கிறதோ, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து இருக்கு. ஸோ எனக்கு வேலையே கிடைக்கல, வேலை கிடைச்சாலும் சம்பளம் கிடைக்கல, சம்பளம் கிடைச்சாலும் சமூக பாதுகாப்பு கிடைக்கல. ஒரு வேலை செய்கிற நபருடைய தேவை என் கையில் அதிகமாக சம்பளம் வருமா, என் குடும்பத்துக்கு எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஏதாவது ஒரு பாதுகாப்பு இருக்குமா, இல்லை எனக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது எனக்கு வந்து ஒரு கார்பஸ் இருக்குமா, நான் யாரையும் நம்பி இல்லாமல் என் குடும்பத்தை நடத்துவது, என்னுடைய தேவையை நான் பூர்த்தி செய்வதற்காச்சு. இதெல்லாம் வந்து இந்த சட்டத்தில் வந்து ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது, இன்னும் டீக்ரடேஷன் தான் வந்து நடக்குது அப்படின்றத சமூக பாதுகாப்பு சம்பந்தமா. வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு.